ஸ்ருதியுடைய வேலையை கெடுக்கிற மாதிரி நீத்து ஒரு பக்கம் இங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே இங்கே ஸ்ருதிக்கு தெரிஞ்சு இதுவே தனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காட்டுன்ற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வரவழைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஹோட்டலில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நல்ல வேலையெல்லாம் எல்லாமே போயிட்டுருக்க தான் செய்யுது. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஸ்ருதி நேரடியாகவே இங்கே ரவிக்கிட்ட கேட்குறாங்க, நீத்தி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. அவன் என்ன பண்ணான்ற மாதிரி எங்கள் ஸ்ருதிக்கிட்ட வந்துட்டு ரவியும் கேட்க, எதுவுமே தெரியாதது போல் கேட்காத ரவி, நீ ஒரு ஹஸ்பண்டா எனக்கு துணையாக இல்லை, ஆனால் நீத்துவுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க பக்கபலமாக நிற்கிறல்ல, நீயும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்க, நீ என்ன பேசுகிறனே முதல்ல தெரியல, முதல்ல என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய ஹோட்டலில் வேலை பார்த்த 3 பேரை ஒரே நேரத்தில் வேலையை விட்டு போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீத்து தான். அதை விட அதிகமான சம்பளம் தரேன்னு சொல்லி அந்த பக்கம் அவங்க கூட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீத்து அப்படிப்பட்டவங்க கிடையாது, நீ தான் அவங்கள தப்பாக நினச்சிட்டு இருக்கன்னு எங்கள் ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க ரவியும். நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க, ஆனால் உன்னை சுற்றி நடக்கிற விஷயம் உனக்கே தெரியலன்றப்போ நான் சொல்கிறதுனால மட்டும் நீ நம்பிக்கிட்டு எனக்காக நீ பேச போகிறதும் கிடையாது, எனக்காக நீ சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது. வேணா ரவி, நீ அப்படியே இருந்துக்கோ, நீ நீத்துவை பற்றி பேசுகிறதாண்டா நீ என்கிட்ட பேசவே பேசாதுன்னு இங்கே ஸ்ருதி கோவப்பட்டு கிளம்பி மேலே மாடிக்கு போயிடுறாங்க. இவளை திருத்தவே முடியாது நினச்சிட்டு இருக்க ரவி நல்லபடியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் பொழுது விழிஞ்ச கையோட இங்கே ஹோட்டலுக்கு போன ரவிக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஹோட்டலில் பாதி பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி அடிப்பட்டு எல்லாமே கிடக்கிறத பார்க்குறாங்க. பத்தாதுக்கு நீத்து தலையில் வேற லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. என்னாச்சு நீத்து, என்னாச்சு அப்படின்னு பதட்டப்பட்டு நீத்து பக்கத்தில் போய் ரவியை நிற்க, யாரோ 4-5 பேர்கள் வந்தாங்க. எல்லாமே இங்கே ஹோட்டலை அடித்து போட்டுட்டு இனிமே நீ ஸ்ருதி பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு இங்கே நீத்து சொல்ல, இதை கேட்ட எங்கள் ரவிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நீத்து நீங்கள் சொல்கிறது உண்மையான கேட்க, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறது ரவி, நான் இதுக்கு போய் சொல்ல போகிறேன், இங்கே வேலை பார்க்குறவங்கள வேணா நீயே கேட்டுப்பாருன்னு சொல்ல, ஆமாம் ரவின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் ரவி கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. உடனே இதை கேட்ட ரவிக்கு பயங்கரமான கோவம். உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியேறாங்க. நேராக ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க ஸ்ருதியை. என்னாச்சு இப்போ எதுக்கு இங்கே வந்து சத்தம் போடுறேன்னு ரவியை பார்த்து கேட்க, நீ உங்கள் அம்மா அப்பா மாதிரியே தான் இருக்க ஸ்ருதி, அவங்க கிட்டேருந்து நீ கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருக்குன்னு தான் நினச்சி, ஆனால் அவங்க குணம் உனக்கு அப்படியே இருக்கு. அன்னைக்கு நீத்துக்கிட்ட உங்கள் அம்மாவும் அப்பாவும் தப்பாக பேசினாங்க, ஆனால் அதே போல் ரவுடி பசங்களை வரவழைச்சி அன்னைக்கு பிரச்சனை பண்ண வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி நீ இன்னைக்கு ரவுடி பசங்களை அனுப்பி அவங்க மூலமாக கடையை அடிக்க வச்சு இப்போ நீத்து தலையிலையும் அடிபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. ஒருத்தவங்க உன்னை விட முன்னேறிடக்கூடாதா என்ன? நீத்து பண்ணது தப்புனா அதை விட பெரிய தப்பா நீ பண்ணியிருக்க ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஸ்ருதியை வேடிக்கை பார்க்க, இங்கே பாரு ரவி, தேவையில்லாமல் நீ என்னையை தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசுகிற, நான் எந்த தப்பும் பண்ணலை, அப்படியெல்லாம் கீழ்த்தனமாக நான் யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக தான் நான் பேசுவேன், ஸ்ட்ரைட்டாக தான் நடந்துப்பேன், உனக்கே தெரியும்ல என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி சத்தம் போடுறாங்க ரவிக்கிட்ட. அதுக்கு ரவியும் உடனே சொல்கிறாங்க, நானும் உன்னை அப்படித்தான் நினச்சேன், ஸ்ட்ரைட்டாக பேசுவேன், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்குன்னு, ஆனால் இப்போ தானே தெரியுது உன் மனசுக்குள்ளே எவ்வளோ கோவம் வெறியெல்லாம் இருக்குன்னு. நான் இந்த ஹோட்டலுக்கு வரலன்ற கோவத்தில் தானே இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில பிரச்சனை பெருசாக போகுது. ரவி வந்து இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போக, யார் நீ வந்து என்கிட்ட பேசுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சியா, இனி நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. கோவத்தில் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அழுகையுமே வரதான் செய்து ஸ்ருதிக்கு. ரவி தன்னை தப்பாக புரிஞ்சுட்டானே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மீனா எங்கள் ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு வராங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு ஸ்ருதியை பார்த்து கேட்க, ஸ்ருதி தனியாக கூட்டிகிட்டு போய் மீனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரவி அப்படி பேச மாட்டாருங்கன்னு சொல்ல, அவன் தான் இப்போ வந்து என்னை காய்ச்சி மூச்சுன்னு இந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி என்னை கத்தி அசிங்கப்படுத்திட்டு போகிறான். நான் தான் வேணும்னே ஆட்களை அனுப்பி அங்கே நீத்து ஹோட்டலையும் அடிக்க சொன்னதான் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். நீத்து நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. ரவி அதே ஹோட்டலில் இருக்க வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அவசரப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஏற்கனவே நடக்காத விஷயத்த நீங்கள் தான் பண்ணீங்கன்றத அங்கே இருக்கவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, ரவியுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பார். தயவு செஞ்சு கொஞ்சம் கோவத்தை குறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஸ்ருதியை சொல்ல, எப்படி மீனா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது, நான் தான் பண்ணியிருப்பேன்னு அவனும் என்கிட்ட பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்ல, நிச்சயமாக அதை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, வந்தவங்க யார், எதுக்காக ஏன் பேரை சொல்லி அந்த ஹோட்டலில் இப்படி எல்லாரையும் அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இங்கே ஸ்ருதி மீனா கிட்டே இதை பற்றி பேச, மீனா இதுக்கெல்லாம் ஒரே வழி அந்த ஹோட்டலில் இருக்க CCTV ஃபுட்டேஜை பார்க்குறது மட்டும்
மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு இங்கே ரவி கிட்ட சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க மீனாவும். ஸ்ருதி சொன்னாலா நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் ரவி, முதல்ல நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வாங்க, உண்மையிலே அது ஸ்ருதி அனுப்பின ஆளா இல்லையான்றதை நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததான்றதையும் நம்ம பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. இதனால் ரவியும் அந்த ஹோட்டலில் இருக்க ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு மீனா கிட்ட அதை காட்ட மீனாவும் சரி ஸ்ருதியும் சரி இதை பார்க்குறாங்க. ஆனால் ரவி கிட்ட ஒரு வார்த்தை கூட ஸ்ருதி பேசலை, அதே போல் ஸ்ருதிகிட்ட ரவியும் ஒரு வார்த்தை கூட பேசலை. மீனா தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது, இதுதான் எங்கள் ஸ்ருதி அனுப்பின ஆட்களா ரவி அப்படின்னு கேட்க, ஆமாம் நேற்று தான் சொன்னாங்க, வந்தவங்க ஸ்ருதி பேரை சொல்லி தான் அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, இதே மாதிரியான விஷயம் தானே உங்கள் அண்ணன் லைஃப்லேயும் நடந்தது, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் அண்ணனுக்கு வேண்டாத ஆள் யார்? அந்த சிட்டியோடைய ஆட்கள் இங்கே இவரை பழி வாங்கணுங்கிற அப்படின்றதுக்காக அங்கே தீபன் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு இங்கே முத்து தான் அடிக்க சொன்னதாக சொல்லிட்டும் போனாங்கல்ல. இதனால் பிரச்சனை யாருக்கு வந்தது? எவருக்கு தானே வந்தது? கடைசியில் அடிக்க சொன்னதே ரோஹிணி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அங்கே விஜயாவும் பார்க்குறாங்க, அண்ணாமலையும் ஆமாண்டா நீ தான் இங்கே ஸ்ருதியை தப்பாக நினச்சிட்ருக்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் யார்ப்பா பண்ணியிருக்க முடியும்? அப்படி இருந்தால் இவங்க அம்மா அப்பா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, ரவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா அப்பாவே இருந்தாலும் ஸ்ருதி பேரை சொல்லிட்டு இங்கே அடிச்சுட்டு வர சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, பின்ன வேறு யார் தான் நீ பண்ணியிருப்பான்னு சொல்ல, இவனுக்கெல்லாம் நான் தான் பண்ணியிருப்பேன்னு மனசில் பதிஞ்சிருச்சு. என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், என் கூட வாழ்ந்துருக்கான், என்னை பற்றி இவன் சரியாக புரிஞ்சுக்கலன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் கூட வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்ருதி சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருமானே விஜயா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அடிச்சுட்டு போனவங்க யாருன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு அங்கே முத்து கேட்க, இவனுங்களை பார்த்தா கூடவா உங்களுக்கு தெரியல, இவனுங்களை நான் சிந்தாமணி கூட பார்த்துருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, சிந்தாமணி கூடவான்ற மாதிரியான ஒரு ஷாக் தான் இங்கே முத்துவுக்கு மீனாவுக்கு ஏன் அங்கே உட்காந்துருக்க விஜயாவுக்கு வருது. என்னடி சொல்கிறேன்னு அங்கே விஜயா மீனாவை பார்த்து கேட்க, ஆமாம் அத்தை, இவங்க சிந்தாமணியுடைய ஆட்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே, நீங்கள் மட்டும் இப்போ ஒரு உதவி பண்ணால் நிச்சயமாக யார் அனுப்புனாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல, அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க விஜயா கிட்ட, நீங்கள் சிந்தாமணி கிட்ட பேசி அவங்க கிட்ட தான் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்கணும்னு சொல்ல, சரி நானே கேட்குறேன்ற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபோன் பண்ணுறாங்க விஜயா சிந்தாமணிக்கு. சிந்தாமணி கால் அட்டன் பண்ண, சொல்லுங்கள் மாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, நான் நல்லா இருக்கேன் சிந்தாமணி. ஆமாம் இன்றைக்கி உங்கள் ஆட்களை நான் வெளியில் பார்த்தேன்னு சொல்ல, வெளியிலையா என்னுடைய ஆட்களையா அப்படின்னு கேட்க, ஆமாம் சிந்தாமணி, ஏதோ ஹோட்டலில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஹோட்டலுக்கு தான் நானும் சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு விஜயாவும் சொல்ல, ஓ அதுவா மாஸ்டர், அந்த ஹோட்டலில் இருக்க பொண்ணு பேர் என்ன நீத்துவா, அந்த பொண்ணு தான் என்னை வந்து பார்த்துச்சு, அவசரமாக 4-5 ஆட்கள் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி பணமும் கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லை, அடிப்படாமல் ரொம்ப வலிக்காமல் கொஞ்சம் பிளட் வர மாதிரி தலையில் அடிக்கணும்னு வேற சொன்னிச்சு. அதுக்காக பணத்தையும் வாங்கிக்கிட்டு தான் நான் எங்கள் ஆட்களை அனுப்பி வச்சேன். இதே ஏதோ பிஸ்னஸ் ட்ரிக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இதே தான் யூஸ் பண்ணலான்னு இனி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தாமணி சொல்ல, விஷயம் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சரிங்க சிந்தாமணி, என்ன இதன்னு கேட்கலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற எங்கள் ரவிக்கு இன்னும் பெரிய கோவம் அந்த நீத்து மேலேயும் நீத்து ஹோட்டல் மேலேயும் அதிகமாக வர, அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஸ்ருதி அங்கே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிச்சானா, இப்போ உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல, கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்பட்டுட்டல, உன் கூட நீ எப்போதுமே நான் பேச மாட்டேன்டா, நீ போய் அந்த நீத்து ஹோட்டல்லே இறையில நீத்து கூடவே இரு, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கோவமா அங்கே ரூமை போய் கதவை சாத்திக்க, ஸ்ருதி கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ரவி நீங்கள் என்ன இருந்தாலும் ஸ்ருதி கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஸ்ருதி எப்படி பட்டவங்கன்னு உங்களுக்கும் தெரியும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும், முகத்துக்கு நேராக எதுவாக இருந்தாலும் தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்டுன்னு பேசக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க எதுக்காக இங்கே மற்றவங்களுடைய ஹோட்டல் அழிக்கணும் தொழில் அழிக்கணும்னு அவங்க நினச்சிருக்க போகிறாங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க இந்த ஹோட்டலை வந்துட்டு போட்டியாக ஆரம்பித்தாங்களா இல்லை உங்களுக்காக ஆரம்பித்தாங்களா அப்படின்னு கேட்க, எனக்காக தான் அண்ணி அப்படின்னு சொல்ல, அதையே ரவி நீங்கள் புரிஞ்சுக்கல, உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர இது மூலமாக இன்னும் நிறைய ஹோட்டல் ஓப்பன் பண்ணணுன்ற ஐடியாலாம் எங்கள் ஸ்ருதிக்கு கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஓப்பன் பண்ண ஹோட்டல் தான் அது. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஹோட்டலுக்கு பிரச்சனை ஏற்படுத்தணுன்ற எண்ணம் எங்கள் ஸ்ருதிக்கும் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட நேரடியாக கூப்பிட்டும் வரலனாலும் உங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதியே ஒதுங்கிக்கிட்டான். ஆனால் நேற்று தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். முதல்ல
முதல்ல அந்த நீத்து ஹோட்டலை விட்டு வெளியே வரத்துக்கு கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்ல முத்துவும் ஆமாண்டா அந்த நீத்து பார்க்கவும் சரியில்லை ஆளும் சரியில்லை அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்க ரவி அன்னைக்கே கிளம்பி நேராக இங்கே நீத்துவை பார்க்க போகிறாங்க. நீத்து ஹோட்டலில் தான் இருக்காங்க. க்ளோஸ் பண்ணுற நேரம் நீத்து இங்கே ரவி வந்து நிற்கிறத பார்த்ததும் என்னாச்சு அப்படின்ட்டு இங்கே நீத்து கேட்க நான் உங்களை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை நீங்களே செஞ்சுட்டு ஈஸியாக அந்த பழைய தூக்கி என் ஒய்ஃப் மேலே போடுறீங்க. இனி நீங்கள் நினச்சா கூட இந்த ஹோட்டல் பக்கம் நான் எப்போதும் வரமாட்டேன்னு சொல்ல அவ்வளோ ஈஸியாலாம் நான் விட்டுற மாட்டேன் ரவி. ஏன்னா நீ என்கிட்ட சைன் பண்ணி கொடுத்துருக்க கான்ட்ராக்ட் படி நீ என் கூட இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல நீ எங்கே வேணாலும் போ என்ன வேணாலும் செய் அதுக்கெல்லாம் நான் தயங்க மாட்டேன். நிச்சயமாக நீ என்ன செஞ்சாலும் நான் ஹோட்டலில் வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. நீ பண்ண இந்த வேலைக்கு உன்னை ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹோட்டலில் உங்கள் அப்பாவுக்காக நான் பல வருஷமாக வேலை பார்த்துருக்க. அவர் என்னை நம்பி எனக்கு இந்த வேலையை கொடுத்துருந்தாரு. அதுக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக போகிறேன். சொல்லப்போனால் நீ தான் இங்கே ஸ்ருதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அந்த இடத்த விட்டு வேகமாக போக நீத்து அப்படியே உடஞ்சி போய் நிற்கவும் செய்கிறாங்க. ரவி அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக ஸ்ருதியை பார்க்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்ருதிக்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி தான் இங்கே ரவிக்கிட்ட வந்துட்டு முகம் கொடுத்து கூட பேசுகிறேன். அவளுடைய கோவமும் நியாயம் தானே, அதனால் கொஞ்சம் போவோம் அப்படின்ற மாதிரி ரவி வந்து இங்கே ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்க.